சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்ததாக கூலி திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு ரஜினி. இதனைத் தொடர்ந்து ரஜினி அடுத்ததான் நடிக்க போகும் தலைவர் 173 படம் குறித்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தில் ரஜினியோடு இணைந்து மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிட்டு வராங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. சில வாரங்களுக்கு முன்பு தான் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 திரையில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. சுதந்திர தின விடுமுறையை டார்கெட் செய்து கூலி திரைப்படத்தை படக்குழு வெளியிடுறாங்க. 2023 ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிக பெரும் வெற்றி படமாக ரஜினிக்கு அமைந்த நிலையில் தற்போது இந்த வருடம் அதே ஆகஸ்ட் மாதம் கூலி திரைப்படம் வெளியாகுது. விக்ரம் என்ற வெற்றி படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அதன் பிறகு இந்தியாவில் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவராக உருவெடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் ரஜினியோடு இணைகிறார் என்றதுமே கூலி மீது ரசிகர்களுக்கும் திரைத்துறை சேர்ந்தவர்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. கண்டிப்பாக இந்த படம் இந்திய அளவில் வசூலில் மிக பெரும் சாதனையை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா என பல மொழியை சேர்ந்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பாலிவுட் புகழ் அமீர் கான் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலில் நடித்திருப்பதாக சொல்லப்படுது. இவ்வாறு பல மொழி நடிகர்கள் இந்த படத்தில் நடிப்பதனால தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களிலும் இந்த படம் மிக பெரும் வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த ஒரு படமும் 1000 கோடி வசூலை பெறலை. ஆனால் மற்ற மொழிகளில் பல படம் 1000 கோடி வசூலை குவிச்சு வருது. பேன் இந்தியன் அளவுக்கு அந்த படங்கள் உருவாக்கப்பட்டு வசூலில் சாதனை படைச்சிட்டு வருது. ஆனால் தமிழில் இதுவரை எந்த படமும் 1000 கோடி வசூல் சாதனையை தொடரலை. இதனால் கோலிவுட் வட்டாரத்தினர் சற்று கவலையில் இருக்காங்க. அந்த கவலையை ரஜினியின் கூலி திரைப்படம் தான் போக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் இருக்காங்க. தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி வசூல் சாதனையை ரஜினி தான் சிவாஜி திரைப்படத்தின் மூலம் நிகழ்த்தினார். அதே போல் 1000 கோடி வசூல் சாதனையும் ரஜினி தான் கூலி படத்தின் மூலம் நிகழ்த்து காட்டுவார் என எதிர்பார்க்கப்படுது. ரஜினியோட கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 வெளியாகுது. இதனைத் தொடர்ந்து ரஜினியோட 172வது திரைப்படமாக ஜெயிலர் 2 படம் தயாராகிட்டு வருது. நெல்சன் இயக்கி வரும் இந்த திரைப்படம் இதோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இதனையடுத்து தலைவர் 173 திரைப்படத்தை இயக்கப் போவது யார், தயாரிக்கப் போவது யார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஐசரி கணேசன் வேல்ஸ் ஃபிலிம் சார்பாக ரஜினியை வச்சு ஒரு படத்தை தயாரிக்க இருப்பதாக தகவல்கள் வந்தது. தற்போது அதன் பேச்சுவார்த்தைகள் நெருங்கி வருவதாக சமீபத்தை பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு ஐசரி கணேஷ். எனவே அநேகமாக தலைவர் 173 திரைப்படத்தை வேல்ஸ் ஃபிலிம் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த படத்தை தயாரிப்பாங்க? தலைவர் 173 படத்தோட இயக்குனர் யார் என உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.